السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يهتم بأمور المسلمين فليس منا، أو كما قال النبي صلى الله عليه وسلم. அன்பார்ந்த நீர்கொழும்பு பெரியமுல்லை நலம்புரி சங்கத்தைச் சேர்ந்த அன்பர்களே, நண்பர்களே, சிநேகிதர்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஒரு உயர்தரமான மேலான சங்கையான பணியிலே ஒன்றுபடுத்தி இருக்கின்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்த உயர்தரமான ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கின்றது. மேலானவர்களே, உலகத்திலே மனிதனுக்கு பல அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கியிருக்கின்றான். அந்த வாரி வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் அல்லாஹ்வினால் அன்பாக விருப்பமாக தந்த ஒரு அருட்கொடை மேலான தீனுல் இஸ்லாம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கேட்காமல் எங்களுக்கு அளித்திருக்கின்றான். அந்த இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய கண்ணியம், ஈடேற்றம், நிம்மதி, பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்வது, அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய சகல பரிகாரங்களையும் அதிலே வைத்து ஒரு நிம்மதியான சுயீச்சமான வாழ்க்கை உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அன்பான கட்டளைகளை இஸ்லாத்தில் தந்திருக்கின்றான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எமக்கு அளித்த நிஅமத்கள் மட்டில் அடங்காது. வ இன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அவன் எமக்கு அளித்த நிஅமத்களை எண்ணி பார்த்தோம் என்றால் மட்டில் அடங்காத அளவுக்கு நிஅமத்கள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, இந்த ஒவ்வொரு நிஅமத்திலிருந்தும் அல்லாஹ் எங்களிடத்திலே ஏதோ எதிர்பார்க்கிறான். எந்த நியமத்தையும் அல்லாஹ் வீணாக வெறுமனே பாவித்து விட்டு வர வேண்டும், முடித்து விட வேண்டும் என்று தரவில்லை. ஒவ்வொன்றிலும் ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு நியமத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றியை எதிர்பார்க்கிறான். எவ்வாறு ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிரயத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கின்றதோ, பல பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு கிரயத்தை எதிர்பார்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஒவ்வொரு நியமத்துகளையும் அல்லாஹ் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறான். அது தான் நன்றி செலுத்தும் மனதை. அன்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அறிந்த விடயம்தான். கால்கள் வீங்க நின்று வணங்கக்கூடிய அந்த சம்பவம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். காரணம் கேட்கப்பட்ட நேரத்தில் லஅல்லி அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா? எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நன்றியை. ஒவ்வொரு நியமத்திலும் வித்தியாசமான நன்றி செலுத்தும் விதங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே அவன் தந்த ஒவ்வொரு நியமத்துக்கும் பகரமாக நன்றி எதிர்பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸிலே சொன்னார்கள்: குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி ஸதகத்துன் குல்ல யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ். சூரியன் உதயமாக கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் மனிதனுக்கு அளித்த ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் நாளாந்தம் ஒரு சதகா கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முஹத்திஸூன்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், மனிதனுடைய உடம்பிலே 300க்கும் அதிகமான ஜாயிண்ட்கள், மூட்டுக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தாக கொடுத்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாஹ் நாளாந்தம் ஒவ்வொரு சதகாவை எதிர்பார்ப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சதகாவாக இருக்கின்றது என்ற தெளிவையும் அந்த ஹதீஸின் தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அளித்த இந்த நியமத்களில் அவன் நன்றியை எதிர்பார்க்கிறான். அதை சதகாவாக பெரும்பாலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தொழுகையை நாம் தொழுகின்றோம். அல்லாஹ் தந்த உறுப்புக்களை
தாழ்த்தி சிரம் பணித்து மடித்து நிமிர்த்தி அந்த நேரங்களை செலவழித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாறு அல்லாஹ் தந்த பணத்தால், அல்லாஹ் தந்த பொருளால், அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தினால், அவன் தந்த அறிவினால், அவன் எமக்கு தந்த சக்திகள், உடம்பின் ஆரோக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் நன்றி எதிர்பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னா. யார் எம்முடைய முஸ்லிம்களுடைய விவகாரத்திலே கவலைப்படவில்லையோ, சிந்திக்கவில்லையோ, அதற்காக வேண்டி முயற்சிக்கவில்லையோ, அவன் ஒரு முஸ்லிமாகவே இருக்க முடியாதென்ற ஒரு பயங்கரமான ஹதீஸையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மறக்கவில்லை. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பல நாடுகளிலிருந்து தூர பிரதேசங்களிலே வாழ வைத்தாலும் நாம் பிறந்த வளர்ந்த எம்மை உருவாக்கின அந்த மண்ணை மறக்காதவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். எமக்கு தந்த நிஅமத்தை வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பான நாயன் அன்பாக எங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறான், நான் தந்ததிலிருந்து அடியார்களை எனக்காக வேண்டி செலவழியுங்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அவனே தந்து அவனே எம்மிடத்திலே அழகாக வேண்டுகின்றான். அந்த உதவி என்ன? மக்களுக்காக வேண்டி உதவுவது. எனவே அந்த சிந்தனையை, அந்த மனப்பான்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அளித்திருக்கிறான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா அரத்துல் பலா, பலாய்களை முசீபத்களை நீக்கும். வதாவோ மரலாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சதகாவாக இருக்கட்டும். நீங்கள் குடிக்கக்கூடிய மருந்தை விட, அவர்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சையை விட மிகவும் சிறந்த சிகிச்சை இருக்கின்றதென்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சதகாவாக இருக்கின்றது. எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு வரக்கூடிய நோயை, முசீபத்தை, பலாயை, சிக்கலை அகற்றிக்கொண்டே இருக்கின்றதென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதமும், ஒவ்வொரு ரூஃபாவும், ஒவ்வொரு டாலரும், ஒவ்வொரு ரியாலும், இது நாம் அறிந்தோ அறியாமலோ எமக்கோ எங்களுடைய குழந்தைகளுக்கோ மனைவி மக்களுக்கோ வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு முசீபத்தை தடுத்து கொண்டிருக்கின்றது. அது எங்களுடைய கண்ணுக்கு அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு நிரந்தரமாக நன்மை வரக்கூடிய 3 வாயல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். அதில் ஒன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான நல்ல குழந்தைகளை விட்டுவிட்டு செல்வதும், அதே போல அவன் அறிந்த கற்ற அறிவை, மார்க்கத்துடைய அறிவை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பலரை உருவாக்கிவிட்டு செல்வது அவருடைய கபருக்கு நிரந்தரமான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான சதகாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வாய்ப்பாக தந்திருக்கிறான். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாளாந்த முயற்சி செஞ்சு உழைத்து வேர்வை சிந்து ஊரை பிரிந்து மனைவி மக்களை பிரிந்து வாழக்கூடிய பல சகோதரர்கள், இவர்களுடைய உலகத்தினுடைய இந்த மாச்சலையும் அல்லாஹ் மதிக்கின்றான். எனவே இதற்கு ஆகிரத்திலும் பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் சதகா ஜாரியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, குறிப்பாக எம்முடைய இந்த ஊரிலே வாழக்கூடிய வறுமையிலே, கஷ்டத்திலே, சிரமத்திலே வாடக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையான முறையிலே அன்பாக மக்களை மதித்து அவர்களுடைய சுகதுக்கங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைப்படி வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விஷயத்தில் நல்ல விடயங்களிலே ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருங்கள் என்று சொன்ன அந்த கட்டளை கேட்ப எத்தனையோ மக்கள் ஒரு சின்ன ஒரு தேவை, கரண்ட் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலருடைய உதவியை நாடி அல்லாஹ்வின் கிருபையால் எம்மிடத்திலே எம்முடைய சங்கத்தை நாடி பலரும் இந்த தேவையை என்று பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். மேலான அன்பர்களே, இவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை, அவர்கள் எமக்கு என்னுடைய சதகாக்களை எடுத்து உதவி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தண்ணீருடைய வாட்டர் சப்ளை எடுத்து கொடுத்தோம்டா உதாரணத்துக்கு, அது பல நன்மைகளை பொதிந்ததாக இருக்கின்றது. அந்த நீரின் மூலமாக எத்தனையோ ஆண்கள் பெண்கள் உது எடுப்பார்கள், எத்தனையோ நேர தொழுகைகள், தஹஜ்ஜத், லுஹா, வித்ர், அவ்வாபீன், குர்ஆன் திலாவத்கள், திக்ருகள் என்று பல இபாதத்கள் அந்த உதுவால் நடக்கும். நோன்பு காலம் வருமா, அவர்கள் அந்த தண்ணீரை கொடுத்து நோன்பை திறப்பார்கள். எத்தனை நோம்பாளிகளுக்கு நீர் புகட்டின நன்மை அல்லாஹ் தருவான். நம்முடைய கபரை எந்த அளவு அல்லாஹ் விசாலமாக்குவான். எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கப்படுது.
எத்தனையோ பேர் அந்த கரண்டை பாவிச்சு எத்தனையோ குழந்தைகள் கல்வி கற்பார்கள். எத்தனையோ ஆண்களும் பெண்களும் சிறார்களும் குர்ஆனை அல்லாவின் கலாமை அந்த வெளிச்சத்திலே கண்ணை திறந்து பார்ப்பார்கள். அந்த ஒவ்வொரு எழுத்தின் நன்மையும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எம்முடைய நலவின் நன்மையின் ஏட்டிலே அல்லாஹ் பதிவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அந்த பாக்கியங்களுக்கு காரணமாக அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததை நழுவிடக்கூடாது. அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், உறுதியாக இருப்போம். எம்முடைய தவறுகள் அல்லது நாம் செய்த குற்றங்களினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நலவுகளுக்கு செலவழிப்பதை விட்டு எம்மை மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தடுத்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே ஆசையுடன் துஆ கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கத்தை அழகான முறையிலே கட்டி எழுப்பக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஒரு முன் உலகத்துக்கு முன்மாதிரியான, ஏழைகளுக்கு நல்லவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு சங்கமாகவும், கல்விக்கும் அதே போன்று மக்களுடைய எழுச்சிக்கும் ஒழுக்கத்துக்கும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கும் உயிரூட்டக்கூடிய உண்மையான நல்லொரு சங்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கத்தை ஆக்கி அவனே நேரடியாக எமக்கு வழிகாட்டி எந்த ஒரு முசீபத்தும் இல்லாமல் கண்ணூறுகள், சூனியங்கள், ஷைத்தானத் ஜின்னுகளுடைய அட்டூழியங்கள், ஷர்ராத்துகள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் அனைவர்களையும் எம்முடைய ஊரையும் இந்த சங்கத்தையும் காத்தருள்வானாக. எம்முடைய முயற்சிகளுக்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. யாரெல்லாம் ஆலோசனைகளாலும் தன்னுடைய வியர்வைகளாலும் காலத்தாலும் நேரத்தாலும் பணத்தாலும் உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் அருமையிலும் பரிபூர்ணமான கூலியை நிரப்பமாக தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.